ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்&டி டெக்னாலஜி சர்வீசஸ்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தெர்மல் இன்ஜினியரிங்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்டர் பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பிஹெச்டி ஆர் எம்டெக் வந்து தெர்மல் இன்ஜினியரிங்கில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தெர்மல் இன்ஜினியரிங்கில் பிஹெச்டி ஆர் எம்டெக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 1+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் ரெஸ்யூம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மெயில் ஐடி இருக்கு இல்லையா, india.careers@ltts.comனு இருக்குல்ல, இந்த இமெயில் ஐடிக்கு வந்து சப்ஜெக்டில் வந்து தெர்மல் இன்ஜினியரிங்னு போட்டுட்டு நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை சென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெஸ்யூமை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே கொடுத்துருக்க ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ உங்களால் குஜராத்துக்கு ரீலொகேட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எம்டெக்கில் எந்த ஃபீல்டில் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன ஃபீல்டில் பண்ணீங்களோ அது இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் நேம், ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா இமெயில் ஐடி தான் உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே நடக்கும். உங்களோட அசஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் ஐடியில் தான் வரும். ஸோ இமெயில் ஐடியை கரெக்டாக இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் கரண்ட் சேல்ரி என்னங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ சேல்ரி எதிர்பார்க்குறீங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்களோ அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் கரண்ட் கம்பெனி நேமே இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்கள் கரண்ட் லொக்கேஷன், நீங்கள் எம்டெக் எந்த காலேஜில் பண்ணீங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எம்டெக்கோட பாஸ்ட் அவுட் இயர் இருக்கும் இல்லையா, அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ரெஸ்யூமை வந்து இந்த மெயில் ஐடிக்கு, இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை சென்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ சென்ட் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ 2 இயர்ஸ் பாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரோலுக்கு. ஸோ அதுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்டர் பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.